الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 30வது வசனம். சூரா நிசாவினுடைய 29வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை முறைகேடாக ஒருவர் எடுத்துக்கொண்டால், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை முறைகேடான முறையில் ஒருவர் பறித்து கொண்டால், அடுத்தவர்களுடைய பொருளாதாரம் காசு பணம் போன்ற பொருளாதாரங்களை ஒருவர் அபகரித்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அப்படி அபகரித்து கொண்டால் அடுத்து அல்லாஹ் சொல்றான், நேர்மையான வியாபாரம் கூட்டாக வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்து அதில் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதாகவும், அடுத்து தற்கொலை செய்து கொள்வதை பற்றியும், ஒரு முஸ்லிமான மனிதர் தற்கொலை செய்து கொண்டால், அல்லது அடுத்தவர்களை கொலை செய்தால், அல்லது தற்கொலையை அவர் விரும்பினால், அல்லது அந்த தற்கொலையை அந்த மௌத்தை தன்னுடைய கஷ்டங்களும் சிரமங்களும் தன்னை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்துல அவர் என்ன செஞ்சார்? அவரு மௌத்தை விரும்பி கேட்கிறார். இது போன்ற நிலைகளில் இருந்தால், அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை அபகரிப்பது, நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவது, இது போன்ற எந்த நிலையும் கூடாது என்பதாக 29வது வசனத்துல அல்லாஹ் கூறினார். இந்த 30வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்தி சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, எவன் வரம்பு மீறி அநியாயமாக இதனை செய்கிறானோ, இதை மேல அல்லாஹ் சொன்னானே, இதை எல்லாம் சொல்றான், இதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தவனுடைய பொருளாதாரம் அபகரிக்கிறது, பொருங்கிறது, இதெல்லாம் கூடாது. ஆனால் எவன் வரம்பு மீறி அநியாயமாக இதனை செய்கிறானோ, அப்போ என்னுடைய கட்டளைகளுக்கு யார் இதை அநியாயமாக எந்த மனிதன் செய்கின்றானோ, அவனை விரைவாக எரியக்கூடிய நரகத்தில் நாம் நுழைய வைப்போம் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்கள், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய வரம்பை மீறி செயல்படக்கூடியவர்கள், எதை அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்பதாக தடுத்தானோ அதை வேண்டுமென்றே செய்யக்கூடியவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஒருவன் புறக்கணிக்கிறானோ, அல்லது அந்த கட்டளைகளை மீறி செயல்படுறான், அவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஒரு பெரிய எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்றான், அநியாயமாக வரம்பு மீறி அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அநியாயமான முறையில் இதனை எவர் செய்கிறாரோ அவரை நாம் எரியக்கூடிய நரகத்தில் மிக விரைவாக நுழைய வைப்போம் என்பதாக அல்லாஹ், மிக விரைவாக நுழைய வைப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறக்கூடாத ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் எதை நமக்கு ஒரு விதியாக விதித்திருக்கிறானோ, அல்லாஹ் எந்த வரம்புகளை நமக்கு வைத்திருக்கிறானோ அந்த வரம்புகளை மீறாமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப அல்லாஹ் இங்க அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவருக்கு எரியக்கூடிய நரகத்தில் நாம் அவர்களை விரைவாக நுழைய வைப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு மேலும் இது அல்லாஹ்விற்கு மிகவும் எளிதானதாகும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எதை உங்களை அப்படி எரியக்கூடிய நரகத்துல ரொம்ப சீக்கிரமா நுழைய வைக்கிறது என்ன, எனக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியங்கிறான். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
என்னுடைய கட்டளைகளை நான் விதித்த வரம்புகளை மீறி செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் எரியக்கூடிய நரகத்தில் ரொம்ப விரைவாக நுழைய வைப்பது வக்கானதாலிக்கு அடந்தாய சீரா. எனக்கு ஒண்ணு அது பெரிய காரியம் அல்ல, எனக்கு அண்ணா அது ஒரு பெரிய கஷ்டம் அல்ல, எனக்கு ரொம்ப எளிதானது என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதே சூரத்து நிசாவுல பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசிய இறைவன், குடும்பத்தை பற்றி பேசிய இறைவன் இந்த வசனத்துல மனிதர்களுடைய உயிருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உடைமைக்கும் பாதுகாப்பை அல்லாஹ் பேசுறான். யார் யாரை பாதுகாக்கிறது? உறவினர் அல்லாதவர் ரெண்டு பேர்த்துக்குமே பாதுகாவலனாக நம்ம இருக்கணும். இல்லைங்க அவர் என் சொந்தக்காரங்கிறதுக்காக வேண்டி அவரை பாதுகாப்பதும், சொந்தம் இல்லாத உறவு அல்லாதவரை அவர் எப்பயும் போயிட்டு போறாரு எனக்கு என்ன என்பதாக விட்டு விடுவது இஸ்லாம் அல்ல. அதே போன்று முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களினுடைய உயிரையும் பொருளையும் ஒருவன் துஷ்பிரயோகம் செய்தால் அதுதான் அவன் வரம்பை மீறி அநியாயம் செய்யக்கூடிய செயல் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் மானத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணுங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் மானத்தையும் துஷ்பிரயோகம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் தடை விதித்த ஒரு செயல், அது அல்லாஹுவினுடைய வரம்பை மீறிய ஒரு செயல். இந்த செயல் செய்யக்கூடியவனுக்கு தான் எரியக்கூடிய நரகத்தில் நாம் நுழைய வைப்போம் என்கின்ற எச்சரிக்கையான செய்தியை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய வரம்பை மீறக்கூடியவனுக்கும் மீறாதவனுக்கும் ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல்ல நிறைய பேர் பயணம் செஞ்சாங்க. பயணம் செய்யக்கூடிய அந்த கப்பல்ல மேல் தளத்துல ஒரு கூட்டமும் அந்த கப்பலினுடைய கீழ்த்தளத்துல ஒரு கூட்டத்தார்களும் இருந்து கொண்டார்கள். இப்ப கீழ்த்தளத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது என்று சொன்னால், குடிக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மேல் தளத்துல வந்துதான் அவங்க தண்ணி குடிக்கணும். அப்ப மேல் தளத்துல வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு யோசனை ஒண்ணு செய்யறாங்க. என்ன யோசனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு தண்ணி தேவைப்பட்டா நாம இங்க இருந்து மேல் தளத்துக்கு நாம போக வேண்டியதா இருக்குது. இங்க இருந்து நாம நடந்து போகணும், அங்க போய் அவங்கள போய் நம்ம தொல்லை பண்ற மாதிரி இருக்குது. அதனால நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு ஒருத்தன் கேட்கறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி என்ன செய்யலாம், நாம ஏன் இதுல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம போறது கடல்ல தான் போறோம், நாம இதுல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டுட்டோம்னா நமக்கு தேவையான தண்ணீர் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம்ல என்பதாக அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்ப இதையெல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கப்பல்ல ஓட்டையை போட்டுட்டா கப்பல் என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள அது மூழ்கி விடும். மூழ்குவதில் கீழ்த்தளத்துல இருக்கவன் மட்டும் மூழ்க மாட்டான், மேல் தளத்துல இருக்கிறவனும் சேர்ந்து மூழ்கி விடுவார். இப்ப இவங்களை தடுத்தே ஆகணும். இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அநியாயம் செய்பவனுடைய உதாரணம் என்னன்னா, கப்பலில் ஓட்டை போடுபவனுக்கு ஒப்பானவன். அது அவனை மட்டும் பாதிக்காது, அவன் அப்படி ஓட்டையை போட்டுட்டானா ஒட்டுமொத்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. அதுதான் அநியாயம் செய்பவனுக்கு ஒப்பானவன் என்பதாக அந்த ஓட்டை போடுபவனோ சொல்றான். எப்படி ஓட்டை போட்டா எல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ அதே போன்று ஒருவன் அநியாயம் செய்தால் அதில் அவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த அழிவு ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி நீ செயல்பட்டா அதனுடைய தண்டனை உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தை பாதிக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களை பாதிக்கும், உன் மஹல்லாவை பாதிக்கும், உன் ஊரை பாதிக்கும், நீ சார்ந்திருக்கக்கூடியவர்களை பாதிக்கும். ஒரு பாவத்தை ஒருவர் செய்யறார், அல்லாஹ்ட்ட தௌபா செய்றார், அல்லாஹ் மன்னிக்கிறான், மீண்டும் செய்றார், தௌபா செய்றார், அல்லாஹ் மன்னிக்கிறான், மீண்டும் செய்றார், தௌபா செய்றார், அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாவத்திலேயே அவர் மூழ்கிட்டார். அப்ப அவருடைய உள்ளம் பாவங்கள் செஞ்சு 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 அந்த உள்ளமே கருப்படைந்துருச்சு.
அப்ப இப்படி பாவத்திலேயே ஒருத்தர் மூழ்கிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் தான் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவன் செய்த அந்த பாவத்தினுடைய விளைவு அவனை மட்டும் பாதிக்காது. அல்ல அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா கொண்டு போய் ஒரு பிரச்சனையை கொடுக்க மாட்டான். அவனுக்கு மட்டும் அல்லாஹ் தனியா கொண்டு போய் ஒரு அழிவை கொடுக்க மாட்டான். அவனால அவன் குடும்பம் பாதிக்கப்படும். அவனுக்கு வரக்கூடிய அழிவை அவன் குடும்பம் தாங்கணும். அவனுக்கு வரக்கூடிய அழிவை அவனுடைய உறவுகள் தாங்கணும். அவனுக்கு வரக்கூடிய அழிவை அவனை சார்ந்து இருக்கவர்களை பாதிக்கும். அவனுக்கு வரக்கூடிய அழிவை ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது பாதிக்கும் என்பதைத்தான் ஒரு கப்பலுக்கு ஓட்டை போடக்கூடியவனை உதாரணமாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பாவம் செய்வதை ஒருபோதும் கண்டும் காணாமல் நீ யாரும் இருந்துடாதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு கண்டிங்க. அவன் செய்யக்கூடிய செயலை பாவமான காரியமாக இருந்தால் அவனை கண்டிக்கணுங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கும். எனக்கு என்ன என்பதாக நாம் இருந்தால், அமைதியாக இருந்தால், பாதிப்புகள் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல அவனை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதாக அழகான ஒரு வழிமுறையை இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அருமையான சகோதரர்களே, இதுவும் ஒரு அநியாயம் என்பதாக சொல்றாங்க. அதே போன்று இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திகாமா என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை மலை அளவு நன்மையோடு என்ன செய்வாரு, மறுமையில் அல்லாஹ்வை ஒரு மனிதர் வந்து சந்திப்பார். அப்போ அவர் அல்லாஹ்வை வந்து சந்திக்கும் போது அந்த மலை அளவு நன்மை இருக்கும். அவருக்கும் அவரை சிறிது நேரங்கள் ஆக ஆக அவருடைய நன்மைகள் எல்லாம் மணலில் இருந்து பறக்கக்கூடிய தூசியை போன்று தூசி தூசியாக அந்த நன்மைகள் எல்லாம் பறந்து விடும் என்பதாக, அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் தொழுகையை தொழுகுவார். உங்களோடு நீங்கள் எப்படி தொழுகின்றீர்களோ அதே போன்று தொழுகுவார். நோன்பு நீங்கள் எப்படி நோன்பு வைக்கிறீங்களோ அது மாதிரி நோன்பு வைப்பார். ஜக்காத் நீங்க எப்படி தான தர்மங்கள் செய்றீங்களோ அது மாதிரி தான தர்மங்கள் செய்வார். இன்னும் ஸ்பெஷலா தஹஜ்ஜத்லாம் தொழுவார். அவர்கிட்ட தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையெல்லாம் இருக்கும். ஆனால் தனிமையில் அவர் இருந்தால் ரகசியமான முறையில் பாவம் செய்வாரு. அவருக்கு தான் இந்த நிலை என்பதாக, தனிமையில் ரகசியமாக பாவம் செய்தவர் அவர், அவருடைய நிலை இதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். யாரு தனிமையில, நம்ம தனிமையா தானே இருக்கிறோம், நாங்க ரகசியமா தானே இருக்கிறோம், நம்மளதான் யாரும் பார்க்கலையே, யாரும் பார்த்தா தானே நம்மளை தப்பா நினைப்பாங்க, இப்பதான் நம்ம தனியா தானே இருக்கிறோம் என்பதாக ரகசியமாக தனிமையில் எவன் பாவம் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறியவன். அவனுடைய நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையிலே தூசி தூசியாக பறந்து போய்விடும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறக்கூடாது என்கின்ற ஒரு உபதேசத்தை இந்த சூரா நிசாவினுடைய 30வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.